இழந்து போனேன்னு நினைக்காத. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லலாம், உனக்கு தேவையா? நான் சொல்றேன், அன்னைக்கு ஐயா சில முடிவுகளை ஐயா சில நேரங்களில் சில தலைவர்கள் எடுக்கிற பொழுது தாவீதுடைய வாழ்க்கையிலே சிக்லாக்கில் நடந்தது என்ன? அவன் போய் பெலிஸ்தர்களுக்கு வேற வழியே இல்லை, அவனை சவுல் கொன்றுவான் நினைச்சு பெலிஸ்தருடைய பூமியில போய் நிக்கிறான். திடீர்னு அங்க போய் ஐயா வீட்டுக்கு வந்து பார்க்கிற பொழுது சிக்லாக்களை சகலத்தையும் சுட்டெரித்து விட்டார்கள். அல்லேலூயா. அவனுக்கும் பிரச்சனை தான், அவனோடு இருந்தவர்களுக்கும் பிரச்சனை தான். ஆனா இங்க என்ன நடந்தது பாருங்க. 1 சாமுவேல் 30வது அதிகாரம் என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 6வது வசனம். நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் நிமித்தம் கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. அவனே கஷ்டத்துல இருக்காங்க. தலைவனாய் இருந்து அந்த ஜனங்களை வெற்றி பாதையில நடத்தி கொண்டிருக்கிறான், காப்பாற்றி கொண்டிருக்கிறான், பொறுப்படுத்த நடத்தி கொண்டிருக்கிறான். ஆனா அவன் குடும்பமும் இழந்து போய் தான் நிக்குது. சில நேரங்கள்ல சில முடிவுகளை எடுக்கும் போது ஹல்லேலூயா, சில நேரங்கள்ல இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளே தள்ளப்படுகிறோம். நாம் நெருக்கப்படுகிற சூழ்நிலைகளுக்குள்ளே கடந்து போக வேண்டிய சூழ்நிலைகள், அழுகிறதற்கு பலன் இல்லாதபடி. அவனும் மனுஷன் தாங்க. வேதம் சொல்லுகிறது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன். அல்லேலூயா. அப்படின்னா ஒரு தலைவன்னா, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருந்தாலும் கூட அவனும் மாம்சத்துல வாழ்கின்றவன் தான். அவனுக்கும் உங்களை போல கஷ்டம் இருக்கும், அவனுக்கும் துக்கம் இருக்கும், அவனுக்கும் வேதனை இருக்கும். அந்த வேதனையை சுமந்து கொண்டுதான் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்தவனாய் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனா சகல ஜனங்களும் அவனை கல்லெறியும்படியாக கைகள்ல கற்களை எடுத்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. எல்லாருக்கும் என்ன, வெற்றி பாதையிலே போயிட்டு இருக்கணும், அடி விழுந்துடக்கூடாது, தோத்தரக்கூடாது. தோத்துட்டா அவ்வளவுதான். மோசையை நோக்கி முறுமுறுக்கிறதும் தாவீதை நோக்கி பேசுகிறதும் கல்லறிய எடுத்துக் கொண்டார்கள். இன்னைக்கு யாரும் நீங்க யோசிச்சு பாருங்க. இவங்க பெரிய ராயல் கிடையாது. இவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாங்க உங்களுக்கு காமிச்சு கொடுக்கிற 1 சாமுவேல் 22வது அதிகாரம் இவங்களுடைய ஆரம்ப நிலைகளை காமிச்சு கொடுக்கிற எந்த நிலைமையில தாவீதோடு சேர்ந்து கொண்டார்கள். 22:2 வாசிக்க கேட்கலாம். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடே கூடிக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. இங்க யாரு? ஒடுக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒடுக்கம்னா அவங்களால துதிக்க முடியாது, ஒரு டிப்ரெஷன். அந்த ஜனங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் இருந்தாங்க. தாவீது தன் சவுலுக்கு பயந்து ஓடுகிற பொழுது அந்த ஜனம் அவனோடு கூட சேர்ந்து கொண்ட ஜனம். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள். அல்லேலூயா. ஒரு திருப்தியற்ற ஒரு ஜனமா இருந்தவங்க, வாழ்க்கையிலே வழி இல்லாத சூழ்நிலையில் இருந்த ஜனங்கள், எதிர்காலம் இல்லாமல் இருந்த ஜனங்கள் தாவீதோடு சேர்கிற பொழுது நிலைமை அப்படி. ஆனா இன்னைக்கு யாரை கண்டறிஞ்சுட்டு இருக்காங்க? அல்லேலூயா. சில நேரங்கள்ல குடும்பத்துல சில முடிவுகளை சில காரியங்கள் மாறி போகிற பொழுது குடும்ப தலைவனுக்கு அதான் சூழ்நிலை. நான் அப்பயே சொன்னல, நீங்க கேட்கல. நீங்க எடுத்த முடிவினாலதான் இன்னைக்கு குடும்பம் இப்படிப்பட்ட சீரழிவுக்குள்ள கடந்து போகிறது என்று சொல்லி சில பாரங்களை சுமக்க வேண்டிய பொறுப்பு ஒரு தலைவனுக்கு இருக்கிறது. அல்லேலூயா. சில ஊழியத்தின் பாதையில, சில வேலை ஸ்தலங்களிலே பொறுப்பாக இருக்கிறவர்கள் சிலர் எடுக்கிற முடிவுகள் சில நேரங்கள்ல இப்படிப்பட்ட ஒரு தோல்விக்கு நேராக, ஃபெயிலியருக்கு நேராக போகிற பொழுது மேல கேள்விகள், கேள்வி கணைகள், உன்னாலதான் எல்லாம் இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு
அவங்களை குறித்து பேசுகிற ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள கடந்து வரும். ஜெயிக்க போதல்ல, வெற்றி பாதையில் நடந்து போகிற போது எல்லாரும் சந்தோஷப்பட்டு அந்த வெற்றியை கொண்டாடுவாங்க. ஆனா சில முடிவுகள் தாவீதுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தான் அவன் சுதந்திர விதத்துல அவன் கர்த்தர் நடத்துற பாதை, அது அவனுக்கு வைத்திருக்கிற ஓட்டம், அது அதுல வந்த போராட்டத்துல அதுல வந்த இழப்பு தான் அது. ஆனா தாவீது சோர்ந்து போலங்க, சோர்ந்து போல. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், வாழ்க்கையில் எல்லாரும் உன்னை பழி சாட்டினால், உன் மீது கல்லறிய கற்களை எடுத்துக்கொண்டாலும் ஹல்லேலூயா, உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன செஞ்சான் தாவீது? தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். ஹல்லேலூயா. நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே, நான் சொல்றேன், அவர் உன் வலது பார்சத்தில் நிற்பார். ஹல்லேலூயா. அவனுக்கு தெரியும், தேவனை துதிப்பான். நான் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நீ பதட்டப்படாத, நீ சோர்ந்து போகாத. பல்வேறு காரியங்களை உனக்கு விரோதமாக அவர்கள் எரிந்தாலும், சத்துரு பொல்லாங்கான அம்புகளை உன்மீது எய்தாலும் சுட்டரிக்கப்பட்டு விட்டது. ஆடு மாடுகள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த களஞ்சியங்கள் எம்ப்டியா போயிருச்சு, ஒண்ணுமே இல்ல. அழுகிறதற்கு பலன்ல குடும்பம் இல்ல, குடும்பம் சிதறடிக்கப்பட்டு விட்டது. ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாவற்றையும் பிடித்துக் கொண்டு போய்விட்டார்கள். ஹல்லேலூயா. சொல்றேன், எல்லாமே நீ இழந்து போனாலும் உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஹல்லேலூயா. அங்க பாருங்க, தாவீது யாருக்குள்ள திடப்படுத்திக் கொண்டானா? தேவனாகிய கர்த்தருக்குள்ளே அவன் திடப்படுத்திக் கொண்டான். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவன் என்ன செய்யறான் பாருங்க. அடுத்து நான் என்ன செய்யணும்? இழந்து போயிட்டேன், அதனால ஐயா சொல்ல, அடுத்து நான் என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. பின்னானவைகளை மறந்து போ, பின்னான தோல்வியின் வாழ்க்கையை மறந்து போ. ஹல்லேலூயா. நடந்ததையே யோசிச்சுட்டு நினைச்சிட்டு அதனாலதான் காரணம்னு பழி சொல்லிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக முன்னானவைகளை நாடி, சரி பரவாயில்ல, இழந்துட்டா நான் சொல்றான் பாருங்க, ஏபோத்தை கொண்டு வா. 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 7வது வசனம். தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்திலே கொண்டு வா என்றான். ஏபோத்தை தாவீதினிடத்திலே கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. அப்படியானால் ஐயா ஸ்தோத்திரம், அவன் வந்து தோல்வியை தள்ளிவிட்டேன், ஐயா ஸ்தோத்திரம், இனி அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு நினைக்கல. அந்த தோல்வியிலிருந்து நான் மீண்டு வருவதற்கு ஐயா நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்காக அவன் எழும்புகிறான். ஹல்லேலூயா. Quitting is not a solution. நிறைய நேரத்தில் நம்ம என்ன செஞ்சிருவோம்னா, தோல்வி அடைஞ்சிருச்சு, இனி போதும், வேண்டாம், நான் போயிடுறேன், முடிச்சிடுறேன், அவ்வளவுதான், இனி வரமாட்டேன், போக மாட்டேன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐயா சோதரம், ஒரு வெற்றி பெறுகிற ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு அல்ல. எது இந்த இடத்துல தோற்றணும், அந்த இடத்துல நின்று நான் ஜெயித்து காட்டுவேன்னு சொல்லி மறுபடியும் எழும்ப வேண்டுவதுதான் அவசியம். ஹல்லேலூயா. பாருங்க, அவன் ஏபோத்தை கொண்டு வர சொல்லுகிறான், விசாரிக்கிறான். ஐயா சொல்றான், அங்கே அவன் சொல்லப்படுகிறது, நீ பின்தொட, நீ சகலையும் திருப்பிக் கொள்ளுவாய். ஹல்லேலூயா. நீ முதல் தடவை இழந்து போனது உண்மைதான், இவ்வளவு முதல் போய் நீ நஷ்டப்பட்டது உண்மைதான், உன் களஞ்சியங்கள் வெறுமையானது உண்மைதான், நீ எடுத்த முடிவு தவறுதான். ஆனா பாருங்க, அதோடு நிறுத்திக்கலங்க. அதனாலதான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்க மனமுறிவு ஐயா சூத்திரம், அது ஐயா சூத்திரம் கலங்க பண்ணுமா ஒரு மனுஷன். மன மகிழ்ச்சி ஔஷதம். ஒரு மனமுறிவு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு டிப்ரெஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம எழுந்து செயல்பட விடாதபடி பண்ணிவிடும். ஹல்லேலூயா. அதற்கு நீ இடம் கொடுக்காதபடி, சரி நடந்தாச்சு, இனி நான் எழும்புவேன், இனி நான் பின்தொடர்வேன், ஏபோத்தை கொண்டு வர சொல். அவர் என்ன சொல்லுகிறார் கர்த்தரிடத்தில் விசாரி. ஆண்டவர் சொன்னார், நீ பின்தொடர். ஹல்லேலூயா.
இன்றைக்கு ஸ்தோத்திரம் நான் சொல்லுகிறேன், எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலே எப்பேற்பட்ட இழப்புக்குள்ளே இருந்தாலும் பரவாயில்லை. ஹல்லேலூயா. நீ நன்மை செய்தவர்களை உனக்கு விரோதமாக எழும்பி ஐயாசூர் வாழ்க்கையிலே பல சதி திட்டங்களை செய்தாலும் பரவாயில்லை, நீ எடுத்த முடிவுகளிலே பல தோல்விகள் வந்தாலும் பரவாயில்லை, கர்த்தர் சொல்லுகிறான், எழும்பு. ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்த லெவல்ல 30:11 வாசிக்க கேட்கலாம். 30:11 கொடுத்து கொடுத்தார்கள். இருந்தான். கேட்டதற்கு போது கைவிட்டான். போதும். அங்கே பாருங்க ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. நான் ஒண்ணு சொல்றேன், நீ எழுப்பி பின்தொடர்வதோடு மாத்திரமல்ல ஐயா, நான் சொல்லுகிறேன், நீ தேவனுடைய ஐயா வார்த்தையின்படி நம்ம கடந்து போகிற பொழுது நமக்காக உதவி செய்கிற சில மனிதர்களை ஒருவேளை நீ ஐயா நீ நினைக்கலாம், இது எப்படி நான் பின்தொடர்றது, இது வனாந்தரமான ஒரு இடமா இருக்கிறது, என்னால் அதை அடைய முடியுமா, நான் எப்படி அந்த தண்டை அடைவேன், நான் எப்படி இந்த காரியங்களை எல்லாம் திருப்பிக் கொள்ளுவேன். ஆண்டவர் சொல்லுகிறாரே, ஐயா நீ பின்தொடர், நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய், நீ இழந்து போனதை திருப்பிக் கொள்ளுவாய். ஆண்டவர் சொல்றாரே, நீ எப்படி நினைச்சினா நான் சொல்றேன், நீ எழுந்து பின்தொடர்கிற பொழுது உனக்காக உதவி செய்கிற சில மனிதர்களை கர்த்தர் அனுப்புவார். அல்லேலூயா. அவன் எகிப்தியன். அல்லேலூயா. நான் நல்லா திரும்பவும் சொல்றேன், அந்த எகிப்தியனுக்கு இருக்கிற அந்த நன்றி அறிதல் உள்ள ஒரு குணம். அவன் சொல்றான், அவன் தாவீது என்ன செய்யறான் பாருங்க, அவனுக்கு போய் உதவி செய்யறான், எகிப்தியனுக்கு போய் உதவி செய்கிறான். சொல்லுவாங்களே, உனக்கு ஏற்கனவே பட்டது போதாதாப்பா, ஏற்கனவே உதவி செஞ்சு இன்னைக்கு நீ இழந்து போய் நிக்கிற, இன்னும் நீ உதவி செய்யணுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐயா ஸ்தோத்திரம், அங்கே தாவீதுடைய அந்த அந்த அததான் ஆண்டவர் சொல்றான், அவன் இருதயத்துக்கு ஏற்றவன், நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாதிருங்கள். ஏன் சொல்றாரு, நீ நன்மை செஞ்சா திரும்பி நன்மை வரும்னு எதிர்பார்க்காத, திரும்பி தீமையைத்தான் எதிர்பார்க்கணும். ஆனாலும் ஆண்டவர் சொன்னாரு, நன்மை செய்கிறத சோர்ந்து போகாதிரு, ஏற்ற காலத்துல நீ அதை அறுப்பாய். நான் சொல்றேன், எதை விதைச்சு அதை கட்டாயம் அறுப்ப. நீ ஆவிக்கென்று நீ விதைத்தவன், ஆவிக்கென்று நித்திய ஜீவனை நீ அறுப்பாய். ஒரு நாள் சோர்ந்து போகாத. ஒரு தேவமாத்தின பரவாயில்லை, ஆனா கர்த்தர் உன் வலது பக்கத்திலே நிற்பார், உனக்கு துணையாய் நிற்பார், உனக்காக யுத்தம் பண்ண நிற்பார். ஐயா அங்கே துஷ்டனை நிறுத்துவார். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இங்க பாருங்க, இங்கேயே எகிப்தியனுக்கு அவன் உதவி செய்கிறான். ஆனா நல்லா புரிந்து கொள்ளுங்க, அந்த எகிப்தியனை பார்த்து கேட்கிறான், எவிடத்தான் என்று கேட்டதுக்கு, நான் அமலேக்கியருடைய வேலைக்காரன் ஏத்துதே பிள்ளை என்றால் 3 வியாதிப்பட்டேன். அப்ப தாவீது கேட்கிறான், நீ என்னை அந்த தண்டினத்துக்கு கொண்டு போவாயா என்று கேட்டதுக்கு அவன், நீர் என்னை கொண்டு போடுவதும் இல்லை, என் எஜமான் கையில் ஒப்பு கொடுப்பதும் இல்லை என்று தேவன் மீது ஆணை இடுவீரானால் அந்த தண்டினத்திலே கொண்டு போவேன். நான் சொல்றேன், நம்ம கிறிஸ்தவங்க சொல்றோம், கேகிலா பட்டணத்தார் சொந்த ஜனம். ஆனா ஆண்டவர் சொன்னார், அவங்க காட்டி கொடுப்பாங்க. ஒரு எகிப்தியன், ஒரு அந்நிய ஜாதியான். இன்னைக்கு அந்நிய ஜாதியானுக்கு இருக்கிற அந்த நல்ல உள்ளம் கிறிஸ்தவர்களுக்கு இல்லைங்க. ஒருத்தங்க வீட்டுக்கு முந்தானத்து ஒருத்தங்க வீட்டுக்கு சாயங்காலம் போய் பேசிட்டு இருந்தேன். அவங்க சொல்றாங்க, எத்தனையோ கிறிஸ்தவர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க செய்யாத உதவிய புறஜாதியான் செஞ்சிட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், அந்த எகிப்தியன் சொல்றான்,
நான் உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன். நீ என்னை பிழைக்க வச்சல, என்னை காப்பாத்தனல, உன்னை நான் கொண்டு போய் சேர்ப்பேன். இன்னைக்கு நமக்கு அந்த நன்றி உணர்வு இருக்கிறதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நன்மை செய்த அந்த கூட்டத்திற்கு நான் ஏதாவது செய்யணும்ன்ற ஒரு நன்றி உணர்வு ஒரு எகிப்தியனுக்கு இருக்குது பாருங்க. ஹல்லேலூயா. ஆனா சொந்த ஜனத்துக்கு இல்ல, கிறிஸ்தவனுக்கு இல்ல. எத்தனையோ நன்மைகளை பெற்றுக் கொள்கிறான் என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன். நமக்கு ஓசியில வரல. ஹல்லேலூயா. நம்ம கொடுக்கிறது, நம்ம கட்டுறது ஓசியில கட்டல. நமக்கு அந்த காணிக்கைகளை கொண்டு போய் தான் ஐயா கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி ஒரு காரியத்தை செய்யறோம். அதனாலதான் பவுல் எழுதி வச்சிருக்கிறாரு, மரணமானது எனக்குள்ளும் ஜீவனானது உங்களுக்குள்ளும் கிரியை செய்கிறது. ஒரு ஊழியத்தை நிறைவேற்றிட்டு போகிற பொழுது, ஒரு காரியத்தை போய் ஒரு இடத்தை நம்ம நிறைவேற்றிட்டு போகிற பொழுது சத்ருவினாலே அதிக பாதிக்கப்படுகிறது யாருன்னா, ஐயா சொல்ற அந்த ஊழியத்துல யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருந்தாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் டார்கெட். விடுதலை பெற்றுட்டு உடனே ஐயா ஸ்தோத்திரம் அப்படியே மறந்து போகிற அந்த நினைவுக்குள்ள கடந்து போயிடக்கூடாது. சொல்லுகிறது நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நன்மை செய்யும்படி திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. ஹல்லேலூயா. சொல்றார் பாருங்க, நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவர்கள் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு செய்யாம போயிடாத. ஹல்லேலூயா. நீ கஷ்டத்துல இருக்கும்போது உனக்கு உதவி செய்தவங்களை மறந்துடாத. அதனாலதான் யோசேப்பு சொல்றான், ஒரு பண பாத்திரக்காரங்க கலக்கத்தோடு ஜெயில இருக்கிறாங்க, வேதனையோடு இருக்கிறான். இவன் போறான், என்ன கலக்கம் கேட்கிறான், சொப்பனத்தை சொல்றான். சொப்பனத்துக்கு விளக்கத்தை சொல்லி இன்னும் 3 நாளைக்குள்ள கர்த்தருடைய உயர்த்துவார்னு சொல்றான். சொல்லிட்டு ஒரே ஒரு காரியம் சொன்னான், நீ வாழ்ந்திருக்கும் போது அல்லேலூயா எல்லா ஊழியக்காரர்களுக்குள்ளும், நான் சொல்ல எல்லா தலைவர்களுக்குள்ளும், ஐயா எல்லா உதவி செய்கிறவர்களுக்குள்ளும் எதிர்பார்ப்பு இல்ல. நீ வாழ்ந்திருக்கும் போது, நீ கஷ்டப்படுற பிரச்சனை கிடையாது. நீ வாழ்ந்திருக்கும் போது சொல்றான், செய்யாத குற்றத்துக்காக நான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன், நீ ராஜாவிட்ட பேசி என்னை விடுவின்னு சொல்றான். போயிருக்கு, பானபாத்திரக்காரன் மறந்து போனான். அல்லேலூயா. பாருங்க, அதான் ஆண்டவர் சொல்றாரு, நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. பொருள் இருக்கையில் அயலானை நோக்கி திரும்பி வா, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே. அச்சமின்றி வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே. செய்யாதிருக்க வழக்காடாதே. ஹல்லேலூயா. தீங்கு நினையாதே. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அச்சமின்றி உன்கிட்ட வர்றான், நான் உதவி செஞ்சிருக்கேன், இவன்கிட்ட போய் கேட்போம், உதவி செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற மத்தியில தீங்கு நினைக்காத. அல்லேலூயா. உன்னால செய்ய முடிந்த திராணி இருக்குனா செய். அதை விட்டுட்டு நாபால் தாவீதை பார்த்து கேட்டான், உனக்கு ஏன் நான் செய்யணும்? நீ ராஜாவை விட்டு ஓடுகிற வேலைக்காரன் நாய். வேலைக்காரன் சொன்னாங்க, வனாந்திரத்துல இருந்தப்ப அவன் தான்ப்பா ஆடுகள் எல்லாம் காப்பாத்துறான். அரணா இருந்தார்கள், மதிலா இருந்தார்கள். இவரோ பேலியாளின் மக்களை போல பேசிக்கிட்டு இருந்தார். தாவீது நினைச்சா அன்னைக்கு அவனை அழிச்சிருக்க முடியும். நான் சொல்றேன் திரும்பி, அவன் பாதிக்கப்பட்டு செத்து போனான். இது கர்த்தர் நம்ம கொல்றதுக்கெல்லாம் இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. ஆனா நான் சொல்றேன்,
அது பாவம். நன்மை செய்ய உனக்கு திராணியில் அதை செய்யாமல் போனால் அது பாவம், அது குற்றம். அதனாலதான் பானபாத்திரக்காரன் சொல்றான், நான் செய்த குற்றம் என் நினைவில் வந்தது. குற்றம். அல்லேலூயா. இன்னைக்கு கூட ஸ்தோத்திரம், தாவீதுனுடைய வாழ்க்கையிலே நான் சொல்றேன், அவன் சகலவற்றையும் திருப்பிக் கொண்டான். ஒரு எகிப்தியன் அவனுக்கு உதவி செய்தான். தேவனை அறியாத ஜனங்கள் கூட ஐயா ஸ்தோத்திரம் சில வேளைகள்ல நல்ல குணங்களை உடையவர்களாக இருக்கிறார்கள். நம்ம எல்லாரையும் ஐயா புறஜாதிகள் நம்ம ஒதுக்கிறதல்ல. சில நேரங்கள்ல தேவன் புறஜாதிகளை கொண்டு சில நன்மைகளையும் செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதை மறந்து போக கூடாது. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ரோமர் 2வது அதிகாரம் 14-15 வாசிச்சு பாருங்க. ரோமர் 2:14-15. அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுவாபமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணிகளாய் இருக்கிறார்கள். மனசாட்சி கூட சாட்சியிடுகிறதுனாலும் குற்றமுண்டு குற்றமில்லை என்று சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியை இருதயங்களில் எழுதியிருக்கிறது காண்பிக்கிறார்கள். நம்ம நியாயப்பிரமாணத்தை வச்சுக்கிட்டு இருக்கோம், நியாயப்பிரமாணத்தின் கிரியை செய்கிறவங்களா இருக்கும். ஆனா நம்ம செய்யாதத புறஜாதிகள் அவங்க ஐயோ என் மனசாட்சி ஐயோ குத்துதே, நம்ம செய்யாம போயிட்டுமே அப்படி சொல்லி அவங்க வாதிக்கப்படுற அளவுக்கு கூட இன்னைக்கு தேவனை அறிந்த நாம் அதை பத்தி கவலை இல்லாம இருக்கிறோமே. வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நற்கிரியை செய்யும்படியாக நம்ம கிறிஸ்து இயேசுவில் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். எவ்வளவு நற்கிரியை செஞ்சிருக்கிறோம். அவர் நன்மை செய்கிறவராய், பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராய், பட்டணம் பட்டணமாய், கிராமம் கிராமமாய் அவர் சுற்றி திரிந்தார் அல்லவா. என்ன நன்மை செஞ்சிருக்கோம். நமக்கு நன்மை கிடைக்கிற ஒரு காரியம் வேற, நம்ம மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் எப்பங்க மாற போறோம். ஒரு புறஜாதியானவன். ஒரு சாட்சியை சொல்லி முடிக்கிறேன். எங்க அம்மா வேலை பார்த்துல ஒரு ஸ்கூல்ல படிச்ச ஒரு மாணவன். அப்ப அந்த ஸ்டாப்ல தான் எங்க அம்மா வந்து பஸ் ஏறுவாங்க. அப்ப அவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க இந்த நெசவு தொழில் பண்ணுவாங்க. பண்ணி தான் அந்த பையனை படிக்க வச்சாங்க. ஒரே பையன். அப்ப அவங்க டீச்சர் வந்து நம்ம வீட்டில் உட்காந்துட்டு பஸ் வரும்போது ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாப்ல அவங்க அப்படி ஒரு அன்பா உபசரிப்பாங்க. ஒரு நாள் பாத்தீங்கன்னா அவங்க முடிச்ச 10th முடிச்சாப்புல பாலிடெக்னிக் சேர வேண்டியதாக இருந்துச்சு. அப்ப ஃபீஸ் கட்ட வேண்டிய தேவை. அப்ப எங்களுக்கும் நெருக்கம் தான், நாங்களும் ஒரு அந்த நெருக்கமான சூழ்நிலைகள் தான் இருந்தோம். அப்ப அவங்க வளையலை அடகு வச்சு அந்த பையனுக்கு ஃபீஸ் கட்டினாங்க. அப்ப அந்த பையன் வந்து எங்க வீட்டுக்கு வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர், அவங்க சுந்தரமாண்டியில இருந்தாங்க, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வந்து இங்க இருந்து தான் பாலிடெக்னிக் போவாங்க. அப்படி இருந்து தான் படிச்சாங்க. ஆனா அவங்க இன்னைக்கும் புறஜாதி தான் நான் சொல்றேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த நன்றி அவங்க மறக்கவே இல்லை. டீச்சர்னு சொன்னாங்கன்னா எங்க அம்மா உடம்பு சரியில்லாதபடி சரி, நாங்க முதல்ல சென்னைக்கு வந்தப்பவும் சரி, நீங்க அவங்கள்ட்ட எக்கச்சக்கமான கார் இருக்கு, வீட்டுக்குள்ளே லிஃப்ட் வசதி இருக்குது, அதுக்கு அவங்க பிள்ளை டாக்டரை படிச்சிருக்காங்க, ஒருத்தர் இன்ஜினியர் படிக்க வச்சிருக்காரு, சரியான வசதி. ஆனா இன்றைக்கு வரைக்கும் அவங்க சொன்னா காரணி போட சொன்னா காரணி போயிருப்பாங்க. எங்களுக்கு ஒரு நெருக்கம் வந்த போது எங்களுக்கு அவங்க வந்து நீங்க செய்த நன்றியை மறக்கல டீச்சர்னு சொல்லிட்டு வந்து உதவி செய்த ஒரு நல்ல குணங்கள் உடையவங்களா அவங்க காணப்பட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்றேன், நாங்க வந்து ஒரே ஒரு ஃபீஸ் மாசம் ஃபீஸ் கட்டணும். இன்னைக்கு வரைக்கும் மறக்கலங்க. நான் சொல்றேன், கண்களை மூடி
கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம். நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது. ஒருவேளை அதனால தாவீதை போல எல்லாரும் சொல்லலாம், செய்யாதீங்க, இதை செஞ்சா உங்களுக்கு தான் பிரச்சனை, அப்படி பல்வேறு நிலைகள்ல உங்களை குறித்து சொல்லலாம். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த பொழுது நீ செய் என்று சொன்னான். ஹல்லேலூயா. மனுஷர்கள்லாம் சுயநலமானவர்கள் இல்ல, பல்வேறு நிலைகள்ல செஞ்சு செஞ்சு நான் என்னத்தை கண்டேன்னு சோர்ந்து போயிருக்கலாம். நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாதீர்கள். சோர்ந்து போகாதிருந்தா ஏற்ற காலத்திலே அறுப்பாய். ஒருவேளை கேகிலா பட்டணத்துக்குள்ள போகிறது நிமித்தமாக நீ அடைபட்ட ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே நீ கடந்து போக வேண்டிய காலங்கள் வரலாம். தாவீதை போல குடும்பம் பிடிக்கப்பட்டது, சுட்டெரிக்கப்பட்டது, எல்லாரும் அவன் மேல கற்களை எறியும்படியாக வைத்துக் கொண்டாங்க. ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் கூட சில நேரங்களில் உன் மீது கல்லெறியும்படியான சூழல்களுக்குள்ளே தள்ளப்படலாம். சோர்ந்து போகாது, சோர்ந்து போ. கர்த்தருக்குள்ள திடப்படுத்திக் கொள். கர்த்தர் உன் வலது பார்சத்தில் நிற்பார். இழந்து போயிட்டே நினைக்காது. அழுகிறதற்கு பலன் இல்லாம நீ அழுது கொண்டு இருக்கலாம். ஐயா ஸ்தோத்திரம், இன்றைக்கு ஆண்டவரே, சத்துரு எல்லாவற்றையும் என் காரியங்களை பிடிக்கிட்டு போயிட்டானே, என் குடும்பத்தை சிதறடிச்சிட்டானே, என் காரியத்தை சுட்டரித்து போட்டு விட்டானே, என் ஆடு மாடுகளை எடுத்துக்கொண்டு போய்விட்டானே என்று நினைக்கலாம். ஐயா நீ அந்த நிலையிலே இருக்காத. நீ எழும்ப ஆரம்பி, பின்தொட. ஐயா நீ சகலவற்றையும் திருப்பி கொள்ளும்படியான நாட்கள் வருகிறது. ஒன்றா சிறிதாகிலும் பெரிதாகிலும் ஒன்றாகிலும் தாவீது இழந்து போகாதபடி சகலவற்றையும் திருப்பி கொள்ளுகிற நாட்கள் இருக்கிறது. தேக்கத்தூராய் கைவீரே என்றாலே சோத்திர. தேக்கத்தூராய் கைவீரே அதங்கிடே என்றாலே சோத்திர. நீரறியா யாரும் நெறிடா ஏன் தலை முடியோ ஏன் நீரே. நீரறியா யாரும் நெறிடா ஏன் தலை முடியோ ஏன் நீரே. என்னை பாடுங்க பாடுங்க. ஐயா இழந்து போக மாட்டாய், இழந்து போக மாட்டாய். தீபா சகதரவரா திரவரவா மரபாதவர் சகத ஸ்திரீயானவை தன் கற்பத்துக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ. அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்து. உனக்கே நீராய் எழும்பும் ஆயுத வாய்த்திடாதே என்றாலே சோத்திர. உனக்கே நீராய் எழும்பும் ஆயுத வாய்த்திடாதே என்றாலே சோத்திர. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிரே. ஆபத்திலே ஓ பாதைக்கு நல்ல தீபமிரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்து. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்து.
நடத்தும். ஸ்தோத்திர ஆண்டவரே. எல்லாம் நன்றி செலுத்தி ஜெபம் பண்ணு. அப்படியே எழுப்பி நின்று கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். இன்னைக்கு நன்மைக்கு பதிலாக தீமையை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். உன் சிநேகத்துக்கு பதிலாக எல்லாரும் உன்னை பகைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஐயா ஸ்தோத்திரம். நீ அவர்களுக்கு நன்மை செய்கிற எண்ணத்தோடு நீ கடந்து போனாய். ஹல்லேலூயா. இன்றைக்கு உன்னை குறித்து ஹல்லேலூயா ஐயா, உனக்கு எதிராகவே கற்களை எடுத்துக்கொண்டு நிற்கிற கூட்டத்துக்கு முன்பாக நீ கவலைப்படாதே, கவலைப்படாதே. ஷீகாத்துர் அவர்கள் வெட்கப்படுகிற அளவுக்கு நீ ஒன்றை இழந்து போகல. நீ ஒன்றை இழந்து எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய். ஷாபாலா தூரா கபாலா துராபாலபா. ஓ, சிறிதாகிலும் பெரிதாகிலும் ஒன்றாகிலும் குறைபடாதபடி தாவீதின் கொள்ளை என்று சொல்லத்தக்கதாக ஐயா நீ அநேகருக்கு பங்கிட்டு அனுப்பும்படியாக ஹல்லேலூயா உண்மையை உன்னால் நன்மை பெற்ற அநேகருக்கு ஐயா சொல்ல நீ கொடுக்கும்படியாக கட்ட ஒரு நாட்களை வைத்திருக்கிறார். ரீபா சகதரபலா தாவீதின் கொள்ளை என்று சொல்லி இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவரே அந்த காரியங்களை ஆண்டவரே இன்றைக்கு உள்ள அந்த இஸ்ரவேலிலே பயன்படுத்துகிறார்கள் என்றால் அப்படிப்பட்ட ஒரு கொள்ளையை கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார். அமலேக்கு என்னென்ன காரியத்தில் சிறைபிடித்து கொண்டு போனானோ ஐயா அவன் எந்தெந்த இடத்துல சிறைபிடித்து கொண்டு போனானோ எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பிக் கொள்ள தாவீதின் கையில கொடுத்தார். ரீபா சகதரை தோல்வி அல்ல, இது தோல்வி அல்ல. உன் அழுகையை களிப்பாக மாற்ற போகிறார். நீ அழுகிறதற்கு பலன் இல்லாமல் அழுது நெருக்கப்பட்ட சூழலில் இந்த இடத்தில் வந்திருக்கிறார். ரீபா சகதரவலா திரவா ஏன் எனக்கு இந்த நிலைமை ஐயா, ஏன் என்னுடைய காரியங்கள் சுட்டரிக்கப்பட்டது, ஏன் என் குடும்பம் சிதறடிக்கப்பட்டது, ஏன் இப்படிப்பட்ட காரிய வாழ்க்கையில சந்தரிக்கப்பட்டது? இல்ல நீ பின்தொட, நீ பின்தொட, நீ கர்த்தரை பின்தொட. ரக்கபா துரபலா நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய், நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய், நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய். ஷிக்கபலா துரபலா. நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். நன்றி. அழுகையின் பள்ளத்தால் ஒருவர் நடந்து நீரூற்றாய் மாற்றிக் கொள்ளுவாய். ஷிக்கபலா துரா வருங்காலாய் ஐயா சோத்ரா. இன்னைக்கு தாவீது நடந்தது போல ஐயா நீ தேசத்தை விட்டு சுதந்திரத்தை விட்டு நீங்க ஓடிக்கொண்டிருக்கிற ரீபாலா சடா அதே ஸ்தோத்திரம். தாவீது திரும்ப வந்த நாட்கள் இருந்தது, திரும்ப வந்த நாட்கள் இருந்தது. நீ திருப்பிக் கொள்ளுவாய், நீ திருப்பிக் கொள்ளுவாய். ஷக்கா துரபலபா திரபலபா திரபலா. இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை. சிப்பாத்தரா திரபலா. கர்த்தருடைய மகிமை ஆண்டவருடைய பிள்ளைகளை தேற்றட்டும் ஐயா. அது ஒன்று செய்ய முடியாது ஆண்டவரே. நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிற தேவன் அல்ல ஆண்டவரே. அன்பின் பிரயாசத்தை மறக்க இவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. ஹல்லேலூயா. இவர் அநீதி நிறைந்தவர் அல்ல. நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறவர் அல்ல. வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்திரையான பலனை நீ பெற்றுக் கொள்வாய். ஹல்லேலூயா. யோபு இழந்தது போல தெரிஞ்சிச்சு, ஆனா 2 மடங்கு பலனை கர்த்தர் கொடுத்து தான் அனுப்பினார். ஷிகாபாலா துரா ரீபாலா ஷேகத்துனா. கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ரீபா பாபா சகதரபலா திரபலா. நம்பிக்கையோடு கூட கர்த்தரை நீ நோக்கி பார். ரீபா தரபலா அவருடைய வார்த்தை எவ்வளவு பொய்யுரையாத தேவன். ஷீபாலா நீ எதெல்லாம் கர்த்தருக்காக நன்மை செய்தேன் என்று சொல்லி நீ எதெல்லாம் இழந்து போனாயோ, ஒருவேளை நீ சுகத்தை இழந்து போயிருக்கலாம், உன் பலத்தை இழந்து போயிருக்கலாம். ஓ ரீபாலா சகதரபா உன் பணத்தை இழந்து போயிருக்கலாம், உன் செல்வத்தை இழந்து போயிருக்கலாம், உன் ஸ்தானத்தை இழந்து போயிருக்கலாம். நீ எல்லாவற்றையும் சீக்கிரம் ஒரு புதிய பலம் இறங்குகிறது, ஒரு புதிய வல்லமை இறங்குகிறது. ஓ ரீபா சகதரபலா திரவா இறங்குவீராக ஆண்டவரே, இறங்குவீராக. கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும் இந்த இடத்துக்குள்ளே. ரீபா சகதரபலா உரபலா சகதரபலா திரபலா. அன்றைக்கு பெலிஸ்தர் கொள்ளையடிக்க வேண்டும் என்று கடந்து வந்து களஞ்சியங்களை கொள்ளையடிக்க அவங்க கடந்து வந்தாங்க. அன்றைக்கு அமலேக்கியர் தாவீதுடைய ஆடுகளை மாடுகளை எல்லாம் கொள்ளையடித்து போனான். ஆனா ஹல்லேலூயா கர்த்தர் தாவீதோடு இருந்து ஐயா ஒரு ஜெயத்தை தந்தது போல இன்றைக்கு உன் களஞ்சியங்களை நிரப்ப போகிறார், உன் களஞ்சியங்களை நிரப்ப போகிறார். மறுபடியும் ஆண்டவரே அது களஞ்சியங்களுக்குள்ளே கடந்து வரத்தக்கதாக ஆடு மாடுகளை பிடித்து ரட்சித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை கடந்து வரட்டும் ஐயா. ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீங்க பேசின வார்த்தைகள் மூலமாக தொடர்ந்து அவர்களோடு கூட சம்பாஷிங்க ஆண்டவரே. ஒருவேளை அவங்க துக்கத்தோடு இந்த இடத்துல வந்திருந்தாலும் கூட ஒரு நம்பிக்கையுடையவர்களாய் திரும்பி போகத்தக்கதாக. ஹல்லேலூயா. அன்னைக்கு நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் தான் அந்த ஏபோத்துக்கு முன்பாக நின்றான். ஆனால் கடந்து போக ஒரு தைரியத்தோடு கடந்து போனது போல கடந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி ஆண்டவரே.